உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து சிம்மத்துலேயும் வராங்க, கன்னி ராசியிலையும் இருப்பாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், கன்னியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்பாட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே போல் அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கும். பட் ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்து பண்ணுறதில்ல சிம்மராசிக்காரர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மனபலம் வந்து இருக்கும். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் காரியவாதிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய நலன் ஃபஸ்ட்டு பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பிறர் நலனை வந்து கருவுது. பிறருக்கு விழுந்து விழுந்து வேலை செய்கிறதுனா அதில் ஏதாவது ஒரு உள்குத்தல் கண்டிப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்க செல்ஃபிஷாக வந்து இருக்க மாட்டாங்க. அண்ட் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி உண்டு, அதே எபிலிட்டி உண்டு. சிம்மத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி, ஒரு வேலையை கொடுத்தா அவங்களே அதை கற்றுண்டு ஒரு புரிஞ்சு அந்த வேலையை செய்கிறதுக்கான திறமை படைத்தவர்கள் மற்றவங்களோட. இப்போ சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பழகுவாங்க, பேசுவாங்க, பட் ஒரு சிலர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ணுறது, பேசுறது, வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். தில் ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஸோ எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் இவங்க எந்த விஷயத்தில் அவங்கள மாற்றிக்கலான்னா, எல்லாமே உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த உத்திர நட்சத்திரக்காரர் நீங்கள் ஏதாவது ஒரு பேசி பாருங்களேன், இதெல்லாம் நான் உன்னோட நல்லா பண்ணுவேன், எனக்கு இது நல்லா தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாமே எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு என்னை விட கம்மியாக தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் உண்டு. இதை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் மரியாதை வந்து கண்டிப்பாக மற்றவர்கள் குடும்பத்தாரிடையே அந்த மரியாதை வந்து அதிகரிக்கும்.